வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. புத்தி கெட்டத்தனமா நடந்துகிட்டு இருக்கிற மனோஜுக்கும் ரோகிணிக்கும் பதிலடி கொடுக்கிறது மாதிரி மனோஜும் ரோகிணியும் மண்ணை கவ்விட்டு எல்லார் முன்னாலேயும் அசிங்கப்பட்டு நிக்க போறாங்க. சிறகடிக்காசை சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். சிறகடிக்காசை சீரியலோட வரக்கூடிய எபிசோடு எப்படி வரும்னு பார்க்கலாம். பரசு அண்ணாமலை கிட்ட, மாப்பிள்ளையோட தாய்மாமனை நீ பார்க்கலைல, நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு அண்ணாமலையை பரசு கூட்டிக்கிட்டு போறாரு. ஆனா அங்க பிறவுன்மணியை காணும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட கேட்கும்போது, இங்கதான் இருப்பாரு, அவர்தான் இந்த கல்யாணத்தையே முன்ன நின்னு நடத்திக்கிட்டு இருக்காரு, ஏதாவது வேலைகளை பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு இப்போ அண்ணாமலை கிட்ட இருந்து பிறவுன்மணி தப்பிச்சிடுறாரு. ரோகிணி பொண்ணுக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரோகிணிக்கு தெரியாது அந்த பிறவுன்மணிதான் இங்க மாப்பிள்ளையோட தாய்மாமா அப்படின்னு. இந்த சூழ்நிலையில பொண்ணுக்கு காப்பி கொடுக்க போறேன் அப்படின்னு பிறவுன்மணி காப்பியை எடுத்துக்கிட்டு பொண்ணோட ரூமுக்கு போறாரு. ஆனா இதை பார்க்கிற சமையல் கான்ட்ராக்டர், சார் நீங்க எதுக்கு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அதான் இங்க அத்தனை ஆளுங்க வேலைக்கு இருக்காங்களே சார் அப்படின்னு அந்த சமையல் கான்ட்ராக்டர் சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு சப்ளையரை கூப்பிட்டு பிறவுன்மணி கிட்ட இருக்கிற காபி பிளேட்டை வாங்கிட்டு போய் பொண்ணோட ரூம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க சொல்லிடுறாரு. இந்த தடவையும் ரோகிணி கிட்ட இருந்து பிறவுன்மணி தப்பிச்சிடுறாரு. அண்ணாமலை முத்துக்கிட்ட பேசிட்டு இருக்காரு. மாப்பிள்ளையோட தாய்மாமனை பார்க்கணும்னு பரசு ரொம்ப ஆசைப்படுறான். அவரை பார்க்கவே முடியல. பரசு சொல்றதை பார்த்தா மாப்பிள்ளையோட தாய்மாமனை நான் உடனே பார்க்கணும் போல தோணுது. முத்து, இந்த கல்யாணத்துல அவர்தான் முன்ன நின்னு எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காராம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லும் போது இப்ப முத்து சொல்றாரு, அட ஆமாப்பா, எனக்கும் தான்பா அவரை பார்த்தே ஆகணும். நான் கூட அவர்கிட்ட பேசி இருக்கேன். என்ன முத்து சொல்ற, நீ பேசி இருக்கியா? அட ஆமாப்பா, அன்னைக்கு ஒரு நாள் பரசு மாமா வீட்டுக்கு நானும் மீனாவும் போனோம்ல, அப்போ மாப்பிள்ளையோட தாய் மாமா பரசு மாமா கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தாரு. ஏதோ நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கணும். அந்த சமயத்துலதான் நானும் அவர்கிட்ட பேசினேன். ஆனா அவர் குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன்பா. நல்ல பழக்கப்பட்ட குரலாதான் இருந்துச்சு. அதான்பா எனக்கும் அவரை நேர்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இங்கதான் இருப்பாரு, பாத்துரலாம்பா அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு. பிறவுன்மணி தரையில இறங்கி எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருக்காரு. முத்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒருத்தர்கிட்ட, இந்த மாப்பிள்ளையோட தாய்மாமன் எங்க இருக்காரு? நான் அவரை பார்க்கணும். நான் பொண்ணுக்கு அண்ணன் மாதிரி அப்படின்னு முத்து சொல்லும்போது அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரரும், ஓ அப்படியா, அவர்தாங்க இந்த கல்யாணத்திலேயே முக்கியமான ஆளு. இங்க எல்லா வேலைகளையும் அவர்தான் இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் பார்த்துக்கோங்களேன். அவரு இப்ப கிச்சன்ல தான் இருக்காரு, போய் பாருங்க அப்படின்னு அந்த ஆளு சொல்றாரு. முத்து வேகமா போய் பாக்குறாரு. பார்த்தா அங்க பிறவுன்மணி கிச்சன்ல வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. முத்துக்கு தூக்கி வாரி போட்டுருது. இது மலேசியா மாமாவாச்சே, இவரு இங்க என்ன பண்றாரு அப்படின்னு யோசிச்சு, ஏங்க இங்க யாரு மாப்பிள்ளையோட தாய் மாமா அப்படின்னு முத்து அந்த ஆளுகிட்ட கேட்கும்போது அவரும், அதை பாருங்க, அங்க ஜம்முன்னு ஜிகு ஜிகுன்னு சிகப்பு கலர்ல சட்டை போட்டு இருக்காருல, அவர்தாங்க மாப்பிள்ளையோட தாய்மா. பாருங்க எப்படி சுறுசுறுப்பா இருக்காருன்னு. எல்லா வேலைகளையும் அவரே இழுத்து போட்டு நான் தான் பண்ணுவேன்னு முன்ன நின்னு பண்ணிட்டு இருக்காரு. எப்படி ஜம்முன்னு வராரு பாருங்க. போங்க, அவரை போய் பார்த்து பேசுங்க அப்படின்னு அந்த ஆளு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. முத்து ஆண்வாயை பொலந்துகிட்டு பிறவுன்மணியை பாக்குறாரு. முத்து வேகமா அண்ணாமலை கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்றாரு. அப்படியே மனோஜ் ரவியவும் கூட்டிக்கிட்டு கிச்சனுக்கு வந்து பிறவுன்மணியை பாக்குறதுக்காக வர்றாரு. எல்லாருக்குமே தூக்கி மாறி போட்டுருது. டேய் என்னடா இது, இவரு ரோகிணியோட மாமா தானே, இவரு இங்க என்ன பண்றாரு? இப்ப முத்து சொல்றாரு, அப்பா இவருதான் எங்க மாப்பிள்ளையோட தாய் மாமனா? அண்ணாமலை, முத்து, மனோஜ், ரவி 4 பேரும் போய் பிறவுன்மணியை பார்த்து, ஏங்க நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது பிறவுன்மணி இவங்கள பார்த்துக்கிட்டு முழிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. அண்ணாமலை, ஏங்க நீங்க அந்த ரோகிணி அப்படின்னு அண்ணாமலை கேட்கும்போது பிறவுன்மணி சொல்றாரு, வாங்க வாங்க, நீங்களா?
நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்க தானே? எனக்கு தெரியும். சாப்பிட்டீங்களா? ஜூஸ் எல்லாம் குடிச்சீங்களா அப்படின்னு பிறவுன்மணி கேக்குறாரு. ஆக்சுவலா ஏற்கனவே பிறவுன்மணி ரோகிணியை பார்த்திருப்பாரு. பார்த்துட்டு ஷாக்கான ரோகிணி பிறவுன்மணி கிட்ட கெஞ்சி கூத்தாடி, என்னை மாட்டி விட்றாதீங்க, இங்க இருந்து நீங்க போயிருங்க அப்படின்னு ரோகிணி பிறவுன்மணி கிட்ட சொல்லும்போது இப்ப பிறவுன்மணி சொல்லுவாரு, அட என்னமா நீ, இது என்னோட வீட்டு கல்யாணம். உனக்காக நான் எப்படிமா இங்க இருந்து போக முடியும்? அதெல்லாம் போக முடியாது. அதான் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன்ல, உனக்காக என்னோட சொந்த வேலைகளை விட்டு கொடுக்க முடியாதுன்னு. நீ என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? இது என்னோட தங்கச்சி வீட்டு கல்யாணம். அவங்களுக்கு நான் தான் எல்லாமே. என்னோட தலைமையில தான் இந்த கல்யாணமே நடக்குது. போமாட்டே. நீ முடிஞ்சா உன்னை பத்தின உண்மையை நீ சொல்லு, என்னை தொந்தரவு பண்ணாத. நீ மாட்டிக்கிட்டீங்கன்னா நானும் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துரும் அப்படின்னு பிறவுன்மணி ரோகிணி கிட்ட சொல்லும்போது ரோகிணி கால்ல விழுந்து அழுக ஆரம்பிச்சுறாங்க. என்னை காப்பாத்துங்க, என்னை மாட்டி விட்றாதீங்க அப்படின்னு கழுத்துல போட்டிருந்த ஒரு கவரின் நகையை கழட்டி தங்கத்தை கழட்டி குடுக்குறது மாதிரி பிறவுன்மணி கிட்ட கொடுத்து, இதை வச்சுக்கோங்க, எப்படியாவது என்னை காப்பாத்துங்க, என்னை மாட்டி விட்றாதீங்க அப்படின்னு ரோகிணி கெஞ்சி அழுகுறாங்க. பரவுன்மணி, அட என்னமா நீ, உங்க பேச்சை நம்பி உங்களுக்கு நடிக்க வந்து கடைசில என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுருவீங்க போல. சரி, உனக்காக நான் ஒன்னு பண்றேன் அப்படின்னு பிறவுன்மணியும் ரோகிணியும் ஒரு பிளான் பண்ணி இருக்காங்க. அதே மாதிரி இங்க அண்ணாமலை, முத்து, மனோஜ், ரவி கிட்ட பிறவுன்மணி சொல்றாரு, இந்தாங்க, நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்ல. நான் இதே ஊருதான். நான் இங்கதானே பக்கத்துல ஒரு கறிக்கடை வச்சிருக்கேன், மட்டன் ஷாப்பு. நீங்க பார்த்தது என்னோட தம்பியா இருக்கும். அவனும் அச்சு அசல் என்ன மாதிரியே இருப்பான். அவன் வெளிநாட்டுல இருக்கிறத கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா எங்க இருக்கான்னு தெரியல. சின்ன வயசுலயே நான் இங்க வந்துட்டேன், அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டான். ஒருவேளை நீங்க அவனை பார்த்திருப்பீங்க. அவனுக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. அவங்க எங்க இருக்காங்க, இப்ப எப்படி இருக்காங்கன்னே தெரியாது அப்படின்னு பிறவுன்மணி ஒரு பெரிய பிட்டை போட்டு ரோகிணியை காப்பாத்திடுறாரு. இது எல்லாத்தையுமே மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்க ரோகிணி, அப்பாடா தப்பிச்சோண்டா சாமி அப்படின்னு பெருமூச்சு விடுறாங்க. வழக்கம் போல முத்தும், ஆமா, ஒருவேளை இவரு அந்த மலேசியா மாமாவோட அண்ணனாதான் இருக்கும் அப்படின்னு இந்த விஷயத்தை விட்டுறாங்க. எல்லாருமே அவங்க வேலையில பாக்குறதுக்காக போயிடுறாங்க. முத்து யோசிக்கிறாரு, இப்போ ஆமா, மீனா அந்த ஆர்டரை நல்லபடியா முடிச்சதுக்காக ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாலே. இவரும் இங்க கறிக்கடை வச்சிருக்கிறதா சொன்னாரு. சரி, இவர்கிட்டயே போய் கறி வாங்கலாம், கடை எங்க இருக்குன்னு கேட்கலாம் அப்படின்னு முத்து மட்டும் மறுபடியும் திரும்பி பிறவுன்மணியை பாக்குறதுக்காக வர்றாரு. ஆனா இங்க பிறவுன்மணி வித்யா கிட்ட போன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. அட என்ன பாப்பா, உன் பேச்சை கேட்டு நான் நடிக்க வந்தது பெரிய தப்பா போச்சே. கடைசில நீயும் அந்த ரோகிணி பாப்பாவும் சேர்ந்து என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுருவீங்க போல. இதுதான் கடைசி. மறுபடியும் என்னை உங்க பித்தலாட்டத்துல சேர்த்துக்காதீங்க. அப்புறம் நானே அந்த முத்துக்கிட்ட போய் எல்லா உண்மையிலையும் சொல்லிருவேன் அப்படின்னு பேசிட்டு பிறவுன்மணி போனை கட் பண்றாரு. பார்த்தா முத்து எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு முன்னால நிக்கிறாரு. முத்து நிக்கிறதை பார்த்த பிறவுன்மணிக்கு தூக்கி வாரி போட்டுறது. ஐயையோ முத்து, தம்பி நீங்க அப்படின்னு கேட்கும்போது முத்து பிறவுன்மணியோட சட்டையை பிடிச்சு, யோ என்னையா, விவரம் இப்ப சொல்ல போறியா, இல்லை என்கிட்ட வாங்கி கட்டிக்க போறியா அப்படின்னு முத்து மிரட்டும் போது பிறவுன்மணி எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. நான் சொன்னது எல்லாமே போய். நான் தான் உங்க வீட்டுக்கு வந்தேன் அந்த ரோகிணி பாப்பாவோட மலேசியா மாமான்னு சொல்லிக்கிட்டு. இது எல்லாமே அந்த ரோகிணி பாப்பாவும் அதோட ஃப்ரெண்ட் அந்த வித்யா பாப்பாவும் சேர்ந்து என்னை இங்க நடிக்க வச்சாங்க. என்னை மன்னிச்சிருங்க தம்பி, எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. அவங்க ஏதோ சினிமாவுல எனக்கு சான்ஸ் வாங்கி தரேன், நீ இந்த வேலையை நல்லா பண்ணணும், இதுவும் ஒரு ஆடிஷன் தான் அப்படின்னு சொல்லிதான் என்னை உங்க வீட்டுக்கு நடிக்க வர சொன்னாங்க. நான் நிஜமாவே அந்த பொண்ணு உங்களை ஏமாத்திட்டு என்னை நடிக்க வைக்குதுன்னு எனக்கு தெரியல. என்னை மன்னிச்சிருப்பா முத்து தம்பி அப்படின்னு பிறவுன்மணி முத்துக்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேக்குறாரு. ரோகிணி முத்துக்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க. முத்து அண்ணாமலை கிட்ட இந்த விஷயத்தை சொல்றாரு. அண்ணாமலைக்கும் தெரிஞ்சு போயிருது ரோகிணி மலேசியாவே கிடையாது, ஏற்கனவே அவங்க அப்பா மலேசியால இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை சாக்கடிச்சு அவரோட கதையவே முடிச்சிருப்பாங்க.
இப்போ இந்த பிரவுன்மணி மலேசியாவே கிடையாது. இவரை செட்டப் பண்ண ஒரு நடிகர். நம்மள ஏமாத்துறதுக்காக அவரை வச்சு நடிக்க வச்சிருக்காங்க. அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு ரோகிணிய விஜயா விட்டு கிழின்னு கிழிச்சு வீட்டை விட்டு வெளியில துரத்த போறாங்க. மீனா விஜயா கிட்ட, என்ன அத்தை, இப்ப என்ன சொல்ல போறீங்க? உங்க பணக்கார வீட்டு பொண்ணு உண்மையெல்லாம் வெளியில வந்துருச்சுல, இப்ப என்ன சொல்ல போறீங்க? நான் தேடி பிடிச்சு கொண்டு வந்த பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணு, மலேசியாக்கார பொண்ணு அப்படின்னு எல்லாரும் முன்னாலையும் என்ன கேவலப்படுத்தி எவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசிருப்பீங்க. இப்ப தெரிஞ்சு போச்சுல, இவங்களும் சாதாரண வீட்ல இருந்து தான் வந்திருக்காங்க. அதுவும் தான் ஒரு பெரிய பணக்காரி மலேசியா அப்படின்னு உங்களை முட்டாளாக்கி நம்ம எல்லாத்தையும் ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இனிமேலாவது மனுஷங்களை ஒழுங்கா சரிசமமா நடத்த பழகிக்கோங்க. இப்ப யாரு முட்டாளு? நீங்க முட்டாளா, நான் முட்டாளா அப்படின்னு மீனா விஜயா மூஞ்சில பூசுறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.